ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சொக்கலிங்கம், சிக்யூப் டெக்னாலஜிஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெல்டமெண்ட்ஸில் நம்மளோட கஸ்டமைஸ்டு ப்ரொஃபைல்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எப்பயுமே வெல்டமெண்ட்ஸில் ஸ்ட்ரக்சர் மெம்பரை பொறுத்தவரையும் நமக்கு ரெண்டு ஸ்டாண்டர்டு தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அது என்னென்ன ஸ்டாண்டர்ட்னா, ஒன்று ஐஎஸ்ஓவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ANSI இன்ச். இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதே ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, நம்மளோட லோக்கல் ஏரியாஸில் அவங்க அதே ஸ்டாண்டர்ட் தான் வச்சுருக்காங்களாங்கிறது நம்மளால அவ்வளோ சீக்கிரம் உறுதி பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலை எப்படி வெல்டமெண்ட்ல ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்பயும் போல ஒரு ப்ரொஃபைல் இருந்தால் தான் நம்மளால இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து எப்படின்னா, நீங்க தனியா ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணி கூட உங்களோட ஸ்கெட்சஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். நான் ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்கெட்சே போட போறேன். ஸோ ஓகே, ஒரு க்ளோஸ்டு கான்டூர் வந்துருச்சு. ஓகே, இதுதான் என்னோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் வெல்டமெண்ட்ஸ்ல அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபைல்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்ல ப்ராப்பர்ட்டி நேம், அதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னா டைப் வந்து டெக்ஸ்ட்னு மாறிடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட என்ன டிஸ்கிரிப்ஷன் நீங்க தர போறீங்களோ அதை கொடுக்கணும். 180:120:10. இதுதான் என்னோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ இங்கே கால்குலேட் ஆகுதான்னு பார்க்கணும். பண்ணோன்னே ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவஸ். நம்ம இங்க என்னவா சேவ் பண்ண போறோம் அப்படின்னா, லைப்ரரி ஃபைல்னு எப்பயும் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல செகண்டா இருக்கு. இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ டெஸ்க்டாப் போய்க்கலாம். இப்போ இது ஃபைலுக்கு நேம் கொடுக்கணும். இங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கோமோ அதே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ். இப்போ நமக்கு சேவ் ஆயிருச்சு. ஸோ இங்க நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கலாம். அதுல சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல சாலிட்வொர்க்ஸ் க்ராப்ல சாலிட்வொர்க்ஸ்ல லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல வெல்டமெண்ட் ப்ரொஃபைல்ஸ். இதுல பாருங்க,
அங்க என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ ஸோ அதே ஃபோல்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம இதுல வந்து புதுசா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டரோட நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அயான் பார் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இங்க காப்பி பண்ணி வச்சிருந்திருப்போம். டெஸ்க்டாப்ல இங்க நம்ம ஃபைல் இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். அகெயின் அதே லொகேஷன் போய்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றோங்கிறதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேற எங்கேயும் கொண்டு போயிடுச்சுன்னா நம்ம அந்த ஃபைல்ஸை மறுபடி தேடுற மாதிரி ஆயிடும். ஸோ கரெக்டா எந்தெந்த இடங்கள் இங்க டாப்ல பார்த்தா உங்களுக்கு காட்டும். அதில் எந்தெந்த இடங்கள்ல போயிருக்கோங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இங்க வந்து பேஸ்ட் பண்றோம். நம்ம என்ன ஃபைல் வந்து இது பண்ணியிருந்தோமோ அதை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ அகெயின் சாலிட்வொர்க்ஸ்குள்ள போறோம். சாலிட்வொர்க்ஸ்ல புது பார்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு 3D ஸ்கெட்ச் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம். கார்னர் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் டிஃபைன் பண்ணிக்கலாம். along the y, இது along the x. 1.5 meters, so 1500 mm. இது 2000 mm, 2 meters. ஓகே, இப்போ வெளியே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் மெம்பர்க்குள்ள போகலாம். ஸ்ட்ரக்சரல் மெம்பர் ஸ்டாண்டர்ட்ல பாருங்க, இப்போ கஸ்டமைஸ்னு ஒரு புது ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதுல டைப்ல அயன் பார், சைஸ்ல நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ குரூப். இப்ப பாருங்க, நமக்கு நம்ம என்ன ப்ரொஃபைல் கொடுத்தோமோ அது வெல்டமன்ஸ்ல சேவ் ஆகி இங்க நமக்கு குரூப்ல ப்ரொஃபைல் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஒரு 180 டிகிரி. குரூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளால என்ன கஸ்டமைஸ்டு ப்ரொஃபைல வேணும்னாலும் இந்த மாதிரி வெல்டமன்ஸ்ல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா வெல்டமன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இப்போ நான் சொல்லியிருந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வந்து நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆக போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.